எங்கள் ஊரில் எருமையெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் நான் மந்தவெளிக்கு போனேன் சொன்னேன்ல, அங்கே எருமை இருந்துச்சு. பக்கத்தில் பசுமாடும் வளர்த்தாங்க. ஆனாலும் அவங்க சாணி அவ்வளோவா எடுக்க விட மாட்டாங்க. முறவாசல்னு ஒன்று வரும், ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள் தொளிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ கட்டாயம் நீ சாணி தான் யூஸ் பண்ணும்பாங்க. சாணி அவங்க எடுக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இருக்குல்ல எருமை சாணி எடுத்து தொளி, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் எருமை சாணி நாரும் பாருங்கள், அப்படி ஒரு நாத்தம். சோப்பு போட்டு கழுவுனாலும் போய் தொலையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளோட முறவாசல் வரும்போது. இப்போ சமீபத்தில் நான் பார்க்குறேன், எருமை வந்து பசுக்கும் எருமைக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஒரு தனி இனம், நீர் எருமை அப்படின்ற ஒரு இனம் தான். சீனாலையும் இங்கே இந்தியாவிலையும் இருக்குது. அது வந்து நீர் காட்டு எருமை அப்படின்னு போடுறாங்க. நம்ம இது வந்து நீர் எருமை அப்படின்றாங்க. வளர்ப்பு பிராணியாக இருக்குது. பசுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ரெண்டு பாலையுமே நம்ம டீ எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறோமா, நெய் வரைக்கும் எல்லாமே கிடைக்குதா. அப்போ என்ன நினச்சிடுறாங்க, இதுவும் பசு தானே, அதில் லட்சுமி இருக்குன்னா இதுலேயும் லட்சுமி இருக்குங்களா, அப்போ இந்த சனியும் தொழிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. எவ்வளோ கஷ்டம் நேருங்க. இப்போ நினச்சாலும் ஸ்மெல் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதை வச்சு இந்த நான் இதில் கூட நான் 3 நிமிஷம் தான் பேசியிருக்கேன். இப்படியே பாருங்கள் நேரம் ஆகுது. இந்த இது முஸ்லீம்கள் வந்து சாணி மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் கறியெல்லாம் சாப்பிட்றாங்களா, அதுலேயே சாமி இருக்குதானே சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே தானே சாப்பிட்றாங்க. அவங்க மட்டுமா சாப்பிட்றாங்க? இந்துக்கள்லாம் பெரும்பான்மையோர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தடவை தடை சட்டம் வந்துச்சான், பசுவதை தடுப்பு சட்டம், இந்த மாதிரி கறி சாப்பிட விடாமல் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களே பதவியை துறக்கிற அளவுக்கு போயிட்டாராம். அதோட அந்த இதுக்கு சட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க.